ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிச்சன் டிப்ஸு, க்ளீனிங் டிப்ஸு இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்களை விட பண்ணாதவங்க தான் 80% பேர் என்னோடய வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு. இப்போ வாங்க ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கிச்சன் சிங்கில் பூச்சி பல்லி இதெல்லாம் நிறையா வந்துட்டுருக்கோம். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நைட்டு நம்ம குக்கிங் வேலை முடிந்ததும் கிச்சன் சிங்கை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதில் 1 கப் அளவு பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. பேக்கிங் சோடானா ஆப்ப சோடா தான் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு கப் எடுத்துக்கோங்க. 1 கப் பேக்கிங் சோடாவுக்கு 1.5 கப் அளவு வினிகர் நம்ம ஊற்றிக்கலாம். இது எதுக்கு நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மாதத்தில் 2 டைம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சிங்கில் அடைப்பே இருக்காது. நீங்கள் ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போவுமே கிச்சன் சிங்கில் பூச்சே வராது. அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். 1.5 கப் வினிகர் ஊற்றிட்டு மேலே ஒரு காட்டன் துணி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து நல்லா ஹாட் வாட்டரு 1 லிட்டர் நீங்கள் நல்லா சூடு பண்ணி அந்த ஹோல்ஸ் வழியாக நீங்கள் ஊற்றி விட்டுருங்க. வருஷம் பூரா சிங்க் அடைப்பே உங்களுக்கு வராது. ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இந்த மாதிரி தான் நான் பண்ணிக்குவேன். இப்போ தண்ணி ஃபுல்லாக நல்ல சூடான தண்ணியை இதில் நீங்கள் ஊற்றி விட்டுட்டு ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டாக நீங்கள் சிங்கை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இதில் நம்ம இந்த ஹோல்ஸ் வழியாக எதுவும் பூச்செல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா வராது, கண்டிப்பாக வராது. மேலே ஒரு மூடி போட்டு நீங்கள் மூடி வச்சுடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். சிங்க்கு பளிச்சுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்க்கலாம். நம்ம மொபைல்லாம் வாங்கினோம்னா அந்த மொபைல் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு பாக்ஸை தூக்கி போட்டுருவோம் குப்பையில். அந்த மாதிரி நீங்கள் குப்பையிலையோ டஸ்ட்பினில் தூக்கி போடாமல் நம்ம ரீயூஸ் ஈஸியாக பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் பாக்ஸை வச்சு நம்ம சிம்பிளாக ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணிடலாம். இது என்னன்னு பார்க்கலாம். இதில் இந்த மேலே இருக்க அந்த சீட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. இதை நம்ம கிச்சன் டைல்ஸில் நம்ம ஒட்டி வச்சிடலாம். நம்ம கிச்சனில் குக்கிங் வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது சில பேர்த்துக்கு மியூசிக்லாம் சாங் கேட்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் அந்த மாதிரி சாங் கேட்பேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னா கூட நம்ம இந்த பாக்ஸில் மொபைலை நம்ம வச்சுட்டு நம்ம குக்கிங் வேலையை நம்ம பார்க்கலாம். அதுக்காக நம்ம இதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம கரண்ட்டு போயிடுச்சுன்னா, திடீர்னு குக்கிங் வேலை செஞ்சிட்ருப்போம், கரண்ட்டு கட் ஆகிடுச்சுன்னா அந்த டைமில் நம்ம மெழுகுவர்த்தி, தீப்பெட்டி, விளக்கு, திரி எல்லாம் தேடிட்டுருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் அதையும் இதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் 2 பாக்ஸையும் இந்த மாதிரி நான் வச்சுக்கிட்டேன், ரீயூஸ் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்தது. இதில் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸுக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம். ஹாட் பாக்ஸில் இப்படி ஒரு டிப்ஸா அப்படின்னு நினைப்பீங்க. இப்போ நம்ம ஹாட் பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அதில் மசாலா ஐட்டம்லாம் நம்ம கிரேவி, சிக்கன், மட்டன் எல்லாமே நம்ம குழம்பு வகை எல்லாமே நம்ம அதில் மூடி வச்சுருப்போம். அந்த மாதிரி இருக்கிற டைமில் சில டைம் நம்ம அந்த மூடியை திறந்து பார்க்கும்போது மசாலா வாசனை வரும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வேஸ்ட் நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவு சால்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. சால்ட்டு போட்டுட்டு இதில் வெதுவெதுப்பான தண்ணி நம்ம கொஞ்சமாக இந்த பேப்பர் மூழ்கிற அளவுக்கு நம்ம ஊற்றி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நல்லா இந்த பேப்பர்லாம் மூழ்கிற அளவுக்கு நல்லா அமுத்தி விட்டுருங்க. அமுத்தி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். 10 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கும்போது
நல்லா இந்த பேப்பர்லாம் நல்லா ஊறி வந்திருக்கும் இந்த சால்ட்டோட கலந்து. இப்போ இந்த ஈஸியாக இந்த பேப்பரை எடுத்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு இந்த தண்ணியை சிங்கில் நம்ம ஊற்றி விட்டுட்டு இப்போ நம்ம டிஷ்வாஷ் லிக்யூடு 2 ட்ராப் நீங்கள் விட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள். எந்த வாசனையுமே இருக்காது, நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போ இந்த தண்ணியை நம்ம ஊற்றிட்டு இப்போ நம்ம டிஷ்வாஷ் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ எவ்வளோ சூப்பராக புதுசு மாதிரி இருக்குது. கொஞ்சம் கூட எந்த ஈர வாடையோ ஸ்மெல்லோ மசாலா வாசனை எதுவுமே இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மட்டும் இல்லை, இது இந்த ஈரப்பதம் நல்லா ட்ரை ஆனதையும் நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சின்னதாக ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து இந்த ஈரப்பதம்லாம் இல்லாமல் இருக்கணும். நல்லா ட்ரை ஆனதையும் நம்ம நியூஸ் பேப்பர் எடுத்து கட் பண்ணி நம்ம இந்த ஹாட் பாக்ஸில் போட்டுக்கலாம். ஆனால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, நியூஸ் பேப்பரில் இவ்வளோ டிப்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இதை ஒரு பால் ஷேப்பில் நம்ம உருட்டி இதில் போட்டுக்கலாம். இப்போ ஹாட் பாக்ஸில் போட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நம்ம எப்போ திறந்து பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போ நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது நியூஸ் பேப்பரை எடுத்துகிட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நூலில் ஒரு ஊசியில் நூல் கோக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பெரியவங்களுக்கெலாம் சில டைம் நல்லா அந்த ஊசியில் நூல் கோக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு நூல் கண்டு எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக நான் நூல் கட் பண்ணிட்டேன். இப்போ இது எப்படி நம்ம ஊசியில் கோக்கலான்னா, நம்ம வீட்டில் செல்லோ டேப் வச்சுருப்போம். அந்த செல்லோ டேப்பில் இந்த மாதிரி நூலை ஒட்டி வச்சுருங்க. ஒட்டி வச்சுட்டு நல்லா ஒட்டி வச்சுட்டு அந்த நூலை நல்லா அமுத்தி விட்டுட்டு எடுத்திங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக பிடிக்கும். அந்த மாதிரி ஸ்டிஃபாக இருக்கிறம்போது நம்ம ஊசியில் இந்த நூல் விட்டு இழுத்தோம்னா பெரியவங்க கூட ஈஸியாக நூல் கோத்தரலாம், சிரமமே இல்லாமல். இந்த பதிவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக நம்ம நூல் கோத்துடலாம். நான் ஒரு கையிலேயே மொபைல் வச்சுட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன், அதனால தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், அதனால தான் கொஞ்சம் இதாக இருந்தது. இப்போ பாருங்கள், எவ்வளோ சின்ன ஊசியாக இருந்தாலும் நம்ம இந்த மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணோம்னா ஈஸியாக நம்ம கோத்து எடுத்துடலாம். நான் மறுபடியும் 2வது முறை கூட உங்களுக்காக நான் இந்த மாதிரி போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நம்ம ஈஸியாக டக்குன்னு நம்ம கோத்துட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன டிப்ஸ் சொல்லியிருக்குன்னு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில்